கீழ்பவானி பாசன திட்டத்தின் தந்தை எம்.ஏ. ஈஸ்வரனுக்கு உருவ சிலையுடன் மணிமண்டபம் அமைத்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஈரோடு மாவட்ட விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 2 நாள் கள ஆய்வு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பவானிசாகர் அணை கட்டுவதற்கும் கீழ்பவானி கால்வாய் வெட்டி 2,47,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெறுவதற்கும் காரணமாக இருந்த தியாகி எம்.ஏ. ஈஸ்வரனின் உருவ சிலை மற்றும் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாட்டில் பால்வளம் பெருக சேவையாற்றிய முன்னாள் எம்பி எஸ்.கே. பரமசிவத்திற்கு புதிதாக சிலையுடன் மணிமண்டபம் கட்டவும் அடிக்கல் நாட்டினார். ஈரோடு மாவட்ட விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 2 திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்ததற்காக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தினரும் விவசாயிகள் சங்கத்தினரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து உள்ளனர். பவானிசாகர் அணையினுடைய நீர்நிலை உற்பத்தி பண்ணுவதற்காக உறுதுணையாக இருந்த ஈஸ்வரனுடைய மணிமண்டபத்தையும் திறந்து வைத்து எங்களுடைய பல நாட்களாக கோரிக்கையில் இருந்த நமது பால்வளத்துறைக்கு உறுதுணையாக இருந்த எஸ்கேபி அவர்கள் பரமசிவம் அவர்களுடைய உருவச்சிலைக்கு அங்கே திறக்கிறதுக்கான உத்தரவை வழங்குவதற்காக எங்களுடைய பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் மாநிலத்தின் நலச்சங்கத்தின் நன்றியை நாங்கள் இந்த முதல்வருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சரின் இந்த நடவடிக்கைகளால் எதிர்கால சந்ததியினர் எம்.ஏ. ஈஸ்வரன் மற்றும் எஸ்.கே. பரமசிவம் ஆகியோரின் பெருமைகளை அறிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.